பொதுமக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே கிளாஷ் நிறைய நடந்திருக்கு. செக் போஸ்ட்ல வந்து விஜய் ரசிகர்கள் எங்கள வந்து உள்ள அனுமதிக்க மாட்றீங்கன்னு பல செக் போஸ்ட்ல கடலூர் வரைக்கும் சண்டை போட்டுருக்காங்க. ரைட்டா? அப்புறம் என்ன பொதுமக்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கு? பொதுமக்களோட சண்டை போட்டுன்னு தான் இருந்திருக்காங்க எல்லாமே. அப்புறம் இதில என்ன பொதுமக்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கு? நீங்க சொல்ற மாரி பொதுமக்கள் எப்படி பாதிக்காம இருப்பாங்க? ஒரு ஆப்பரேஷன்னு. அப்ப எப்படி கத்தி வச்சேன்னா சதைய அறுக்காம இருப்பாங்களா? அப்ப நீ அறுக்கணும்னா எப்படி அறுக்கணும்னு இருக்குல்ல. உன்னை பார்க்க வந்த மக்களுக்கு நீ குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது பேசணும்ல. உன் கட்சி என்ன? உன் கருத்து என்ன? எல்லாம் சொல்லணும்ல. ஒருத்தர் வந்து பேசும்போது சிஎம் ரிசைன் பண்ணோம் அப்படின்றாரு. சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர். அருண்ராஜ் வந்து உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். அந்த அமைச்சர் பதவியை வந்து வேறொருத்தருக்கு கொடுக்கணும்னு அருண்ராஜ் பேசுறாரு. ஆதவ் வந்து 31 பேர் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சார். அவங்களுக்கெல்லாம் நீதி வேணும். லாக்அப்லையும் நீதிமன்ற காவலையும் சேர்த்து 31 பேர் மரணம் அடைஞ்சார்னு பேசினாரு. விஜய் வந்து 24 பேருக்கு இறந்து போயிருக்காங்க. அதுக்கு நீங்க சாரி சொல்லணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. போர்டு என்ன மாட்டிருக்காரு? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் மாட்டிட்டு போர்டை மாட்டிட்டு நீங்க வந்து 24 பேருக்கு இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாரி சொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆதவ் சொல்ற 31 கரெக்டா? விஜய் சொல்ற 24 கரெக்டா? எது கரெக்டு? இவங்களுக்குள்ள வந்து எதை பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த கட்சியில இல்லை.